உனக்கு இங்கதான் வரணும். சரிடா. என்னங்க டிஃபன் ஆர்டர் பண்ணிருக்கேன், இங்கதான் சாப்பிடணும். பெரிய பிளேயர்மா, நல்லா விளையாண்டு கோச் மானத்தை காப்பாத்தணும். என்ன வண்டிக்குள்ளே இருந்தோம். என்னடா 360 கோடி இடுப்புல வேஸ்ட் இல்லாம கர்லிங்களே ஓடிட்டீங்க. கர்லிங் ரொம்ப கலைஞ்சு போச்சா? அல்ல மானமே போயிட்டு இருக்கு. கர்லிங்கான முக்கியம். இந்தாங்க இதை கேட்டீங்க. என்ன உனக்கு குடுறாரு? 360 கோடிக்கு மானம் போயிட்டு இருக்கும் போது இந்த நாய் குளிர்ல முக்கியம். நம்மளுக்கு நேட்டிவ் ஊட்டிதானுங்க. நான் சமாளிச்சுக்கிறேன். அதான் பாத்து நான் சேவ் சாலை கட்டணும்னு அப்படியே பக்தி பாலமா இருக்கீங்கண்ணா. உட்காருங்க. ஆனா மேல மேல உட்காருங்கண்ணா. ஏனுங்கண்ணா ஒன் டே மேட்ச் நான் 2 பிளேயர் கூட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சிருக்கேன். நீங்க என்னடா தனி ஓடி ரன் எடுத்துருக்கீங்க? சத்தம் போட்டு பேசாதடா. உடுப்பி ஹோட்டல் கறி கடைக்காரி 2 பேரும் வந்திருக்காளுங்க. காதல விழுந்தா பிச்சிருவாளுங்க. ஓ தங்கச்சி வந்திருக்காங்களா? அதான் இந்த ஓட்டம் ஆடிட்டீங்க. நான் சொல்றதை மட்டும் மனசு ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணீங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு வேணாலும் ஜாலியா இருக்கலாம். ஆனா ரேஷன் கார்டு மட்டும் ஒண்ணுதான் இருக்கணும். 2 இருந்தங்காட்டிக்கு பாத்தீங்களா இந்த ஓட்டம் ஓடிட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இதுவே எங்க ஆளுல கூட்டு வந்து ஒரு 10-15 வாரத்தை ரூம்ல அடைச்சு வச்சுன்னு வைங்க. நீங்க கட்டல காலையில உட்காந்து இருக்கலாம். அவங்க சுத்தி சுத்தி ஓடி ரன் எடுப்பாங்களே. ஆமா இன்னைக்கு மேட்ச் இல்லைங்க. ஒரு 100 ரூபா எதுக்கு இல்லைங்கண்ணா? மேட்சுக்காக 2 பிளேயர் கூட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சுக்கிறேன். மேட்ச் டாவாச்சு இல்லைங்க. ஆட்டோ கன்வென்ஷன் 200 ரூபா. ஆனா கூடங்கண்ணா 360 கோடி வச்சுக்கிறீங்க. அளவா 200 ரூபா என்ன எடுத்து வர்றீங்க. அப்புறம் தங்கச்சிக்கிட்ட ஒரு வாரம் சொல்லிட்டு போயிட்டுங்க. ஏனுங்க யாரு என்ன பதில் சொல்றது? சொல்ல முடியாதுங்க. ஃபேமிலி லேடிஸோட பேசுற கொடுப்பனதான் நம்மளுக்கு இல்லாம போச்சு. அது ஒண்ணு கிடைச்சா ஒண்ணு கிடைக்காது. விடுங்க, நான் வரணும். சரி சரி. குஞ்சண்ட கிளி மகள். என்னது காப்பி? ஐயா நீங்க உண்மையிலே வேலை செய்றீங்க. நீங்க பயில் பார்க்கலன்னா ஆபீஸ்ல எந்த வேலையும் நடக்காதோ. உங்க கையில சண்டை உங்க கூட நலல் மாதிரி தெரியல. என்ன ஊட்டி ஊட்டி பண்ணிடலாங்க. நான் அந்த 2 டைனாசர்களோட போகிற நம்ம நட்புக்கு அங்க இடம் இல்லடா. ஓஹோ அப்ப தேவையில்லை. பாத்து தீட்டு விட்டு போங்க. என்ன சொல்றீங்க? நாம இப்ப ஊட்டி கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நாம இப்ப ஊட்டி கிளம்பிட்டு இருக்கோம். இப்பவா? நாளை காலையில அங்க 2 பேரும் ஜாகிங் போறோம். நம்ம 2 பேருமா? சத்தி பண்ணுங்க. குஞ்சண்ட கிளி மகளே. ஐயா என்ன அசிங்கம் பிடிச்ச மாதிரி எப்படி இருந்த முகம் எப்படி ஆகி போச்சு பாருங்க. நேர மரத்துல இருந்து இறங்கி இந்த மாதிரி இருக்கு. பூரா அவுத்து போட்டு என்ன மாதிரி பிரியா வாங்கயா. உன் வயசு என் வயசு என்னடா? ஆமா வயசு இதுல மட்டும் தெரிஞ்சாக்கா. ஒன்றே வயசுல மட்டும் தெரிய மாட்டேங்குது. அவருங்க மாட்டானு கொடுற. ஐயா நான் தானே ஏன் கத்துறேன்? என்னையா நேரத்தை வந்துட்டீங்களா? எனக்கு சொல்லி அனுப்பல. விடுற சான்ஸ் அது ஒரு பெரிய பிரச்சனை. இல்லையா வந்து 24 hours ஆச்சு. எனக்கு சொல்லி அனுப்பல. நான் எப்படி பிசினஸ் பண்ண முடியும்? சரி எத்தனை மணிக்கு இங்க வந்து உட்கார்ந்த? காலை 4 மணிக்கு. 4 மணிக்கு? அப்ப என்ன சொல்ற மாப்பிள்ள போட்டியா? அப்ப போட்டது இல்லைங்க. போன சீசனுக்கு போட்டது. அடுத்த சீசனுக்கு தான் கழட்டுவேன். கட்ட ஒரு மாதிரி கப்படிக்குது. கரும கரும. ரொம்ப பேட்ஸ்மேன்ல தான் சொல்லுங்க. நான் வேணா கழட்டுக்கிறேன். ஜான்சன் ஜான்சன் நீ போட்டி நான் அப்புறம் ஊட்டி ஒன் டைம் வச்சு படிலாம் போயிரு. என்ன இருக்குது? என்ன வேணும்னு கேளுங்கய்யா. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து. எப்ப பார்த்தாலும் லாட்டரி டிக்கெட் ரேஞ்சிலே பேசிக்கிட்டு நீங்க. உனக்கு ஃபாரின்லாம் எதுவும் கிடைக்காதா? டேய் மெயின் கை பேசாம இருக்கு. நீ என்னடா அழகா அவர் ஃபீலிங் எனக்கு தான் தெரியும். என்னடா பெரிய அவன் சொன்னதுக்கு அப்புறம் அது என்னமோ உனக்கு நல்லா இருக்கும் போல தோணுது. எதுங்கய்யா? ஃபாரின். பாத்தியா நான் சொன்னது அவரே ஒத்துக்கிட்டாரு. முடிஞ்சா கொண்டு வா, இல்லன்னா இடத்த காலி பண்ணு. சரிங்க, நீங்க போய் குளிச்சுட்டு ஒன் டே மேட்ச்க்கு ரெடி ஆகுங்க. நான் ஃபாரின் டீமோட வர்றேன். ஐயா ஐயா
என்ன மந்திரி சொன்ன மாதிரி கிளம்பிட்டீங்க? பணம் கொடுக்கறவன் சும்மா இருந்தாலும் பக்கவாத்திகளோட இம்சை தாங்க முடியலையே. பாஸ்போர்ட் விசா இல்லாம என்ன ஃபாரின் கலைய வச்சுட்டானே. அச்சோ, காலையில இருந்து ஊட்டில உள்ள ஹோட்டல் ஒண்ணு விடாம சுத்திட்டு இருக்கியா? என்ன விஷயம்? என்ன விஷயம் வந்து உனக்கு என்னடா? உனக்கு வேண்டியது மேட்ரு வாங்கிட்டு போடா. போடா, இடத்துக்கு காய் பண்ற. ஜான்சன், என்னப்பா? ஏப்பா ஜான்சன், என்ன விஷயம்? ஃபாரின் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டியை கொண்டு வந்து உள்ள விட்டு போனேன். அவன் எப்ப பாரு ரூம் கதை வச்சுக்கிட்டு காய்ச்சி பூச்சுன்னு கத்திட்டு இருக்கான். அவன் பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது அவங்களுக்கு புரியல. உன்னையும் 10-15 நாள் அந்த பக்கம் ஆளைய காணோம். ஒழுங்கு மரியாதையா ரூம காலி பண்ணிட்டு ஓடி போயிரு. எனக்கு வாடா வரலனாலும் பரவாயில்ல, நீ ஆள விடு சாமி. எங்க இருக்காங்க? இந்த ரூம்ல தான் இருக்காங்க. கூப்பிட்டு சீக்கிரம் கிளம்பியா. என்ன இந்த கத்து கத்திட்டு போறேன்? அம்மனி வேற அழுகுது. மேடம், மேடம், நோ 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 crying. In India you crying, I am feeling. You don't worry, I solve your problem. You know, in my area, a big Dada is there. You know Dada? Dada means Godfather. You come with me, I solve your problem. Very good, very good. Nice, வா மகளே நீ. Hi friends. Hello. Look. Hi Lara. He is Godfather of our area. Okay. வெளியே கட்டாதீங்க, உட்காருங்க. He is Allakai. யார பத்தி எல்லாம் கைங்கற? டேய், என்னடா சொன்ன? என்ன? என்னடா சொன்ன? என்ன சொன்ன? வர்றா, தொழில்ல போட்டி இருக்கலாம், ஆனா போடாம இருக்க கூடாது. என்னால ஃபாரின் பண்ண கொண்டு வர முடியாதா? பரவாயில்ல. டேய், யாரா அவ? ஜெர்மனி ஈஸ்ட் வெஸ்ட் பிரிச்சு ஜெர்மன் சூத்து இடிச்சானு பாத்தியா? அன்னைக்கு பிறந்த விடாவ தெரியுமா? ஏதா இருந்தா நாக்கு உள்ள வச்சு பேசு. வெளிய நீட்டி பேசினா வெட்டி போட வெட்டி. விட்டு விடுங்க. நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கயா. ஜெர்மனுக்கு போனா இவங்க வீட்டுல ஸ்டே பண்ணுவேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்ன செய்யறது, நம்ம பெருசு அப்படி இருக்கு. டேய், என்ன பெருசு ஜெர்மன் பொம்பளையா இருந்தாலும் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. என்ன தம்மு மட்டும் தான் அடிக்க, பார்த்து டீல் பண்ணுங்க. என்னடா பெரிய ஆர்த்தடாக்ஸ்? ஜெர்மன்ல வாச தெளிச்சு கோலமா போட்டிருந்தா. சான்சனு நீ ரொம்ப காலி பண்றியா? இவன் அந்த நாய் இந்த செல்லப்பா ஐயா, வெளியே போயிடா. நானும் போகலாம். போகலன்னு அடிச்சு போடுவேன். என்ன அடிப்பீங்களா? கண்டிப்பா. அப்ப கிளம்பிட்டியா? ஏதோ எடுத்து சீக்கிரம் போங்கடா. நான் தப்பு தப்பா இங்கிலீஷ் பேச எல்லாம் போய் வெளியில சொல்லன்னு பாக்குறானுங்க. நானாட்சி செய்து வரும் நான் மாட கூடலில மீனாட்சி என்ற பெயர் உனக்கு. பெருசுக்கு பாட்ட பத்தீங்களா? எப்படிப்பட்ட ஆள் இது? ஆள் வர்ற வரைக்கும் தாங்க அன்பெல்லாம். ஆமா, பார்ட்டி வந்தோம் பழைய கட் பண்ணிருப்பேன். ஆ. ஆமா, பெருசு உன்னை என்ன ஒரே ரெண்டா வச்சிருக்கு. ஆமா. அப்புறம் நீ ஓவரால் ரூல் பண்ற. விடுங்க பங்காளி, இத போய் ஒரு பெருசா வச்சுக்கிட்டீங்க. வாட்ஸ் யுவர் நேம் கம்பெனி? Laura. Laura? Laura? Laura. Drink? Yeah. You want? Good. Good dummy, good dummy. Take this. Cheers. Cheers. Music you want? Yeah. Yeah. அம்னே பாரு அம்னே லோரா கண்ணு அம்மா அம்மாடி கண்ணுக்குட்டி பாரு கண்ணுக்குட்டி வட ஒண்ணா எனக்கு பாரு அது பித்து உடம்பு அதனால தூக்கி இருக்க ஒண்ணு பாரு ஸ்டேடியம்ல தலை தூக்கு பாரு ஏமா ஒண்ணு இல்லைங்க பாரு அது பிராண்டி ஸ்ட்ராங் அது வேணா விட்டுரு வீர் சாப்பிட்டு ஒண்ணாகற நீ விளையாடுற குறும்பு பாரு நான் ஆந்திரா குறும்பு பார்த்திருக்கேன் கேரளா குறும்பு பார்த்திருக்கேன் வெள்ளக்காரியோட குறும்பு நான் இப்பதான் பாக்குறேன் விளையாடல போல இருக்குது வேற ரொம்ப இருக்குமா மூக்கில வச்சு பார்க்கலாம் மூச்செல்லாம் அடக்கி வச்சுட்டு நீ விளையாடியா சொல்லுமா லாரா கண்ணு தெய்வமே ராஜாதே பாபா ஒண்ணு இல்ல பரவா பாத்ரூம் போய் கொஞ்சம் சளீர்னு குளிர்ந்தண்ணி எடுத்து மூஞ்சில அடிச்சு வாய்க்குள்ள வரல விட்டு வாந்தி எடுத்தா எல்லாம் சரியா போயிடு எல்லாம் சரி பாரு நீ வெள்ளக்காரிச்சாச்சா ஃபுல்லா போடுவேன் நினைச்சு பிராண்டி வாங்கி ஊத்தி விட்டு பித்தோட மாச்சு தூக்கிட்டு போல இருக்கு துஜே கேலி செய்வா பத்தியில அதே மாதிரி அந்த காலை தூக்கி என் கால் மேல வச்சுக்கோ இந்த காலை இங்க வச்சுட்டு பாத்ரூம் போறா கொஞ்சம் பண்ணி காஸ்ட்லி ரூம் அட்டாச் பாத்ரூம் வா பாடிமா நான் உனக்கு சோப் போட நீ எனக்கு சோப் போட பல கற்பனையில இருந்தான் இந்த ராமகிருஷ்ணன் இப்படி ஆயி போச்சு அவ சாகலடா வெறும் மயக்கண்டா அப்ப நெஞ்சில் காது வச்சு கட்ட சத்தமே வரல அது எப்படா வரு அது கேட்காது உனக்கு வயசாகி போச்சு அதனால பாரு தண்ணி அடிச்சு மூஞ்சி அடிச்சுன்னா சரியா போயிரு வாயில வாந்தி எடுக்க வை நாய
உனக்கு இல்லடா, அவளுக்கு வாந்தி எடுக்க வேடா. போயிட்டா போல இருக்குதா? லோலா, லோலா, ஐயோ செத்து போயிட்டாளா? என்னடா இது ராமகிருஷ்ணா? ஐயோ, யாரு மத்த பிள்ளையோ ஊட்டியில வந்து மண்டைய போட்டாளே. தகவல் சொல்லி அனுப்புறானா? உங்க அப்பா நாட்டா எல்லாம் எங்க இருக்கிறாரு கூட தெரியாது. கண்டுகுட்டி, 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 ஒரு சாரி சரத்துல எல்லாம் உங்களை எரிப்பாங்களா புதைப்பாங்களா சாமி? ஏய், அவன் சாரி கிடக்கட்டா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உன் சாரிக்கார கூட்ட கிட்ட சேர்ப்பாங்களாடா? ஆனா பரதேசி, நீதாண்ட உன் சாரி சங்கத்துக்கு தலைவன். என்ன பண்ண போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமானு மவுண்ட் ரோட்ல ஊர்வலம் ஊர்வலம் கலையறதுக்கு முன்னாடி கெட்ட பேர் வாங்கி குடிச்சாலே சான்சரியா, சான்சரியா, சான்சரியா. சீட்டு கலைச்சு போட உன்னோட பெரிய தொல்லை. இறங்க பங்காளி, ஏன் அவசரப்படுறீங்க? டேய், சீட்டை கலைச்சு போட வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. டேய், கலைச்சு போற பாத்ரூம் போயிட்டு வரேன். சரி, ஓகேவா? என்ன சீக்கிரம் சரி, என்ன 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 தயாரா பண்ணல? அடிச்சு போடால. நீங்க தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசிருப்பீங்க. அவ ஒண்ணு கேட்க நீங்க ஒண்ணு சொல்லிருப்பீங்க. ஓங்கி அடைஞ்சிருப்பா. படுத்துட்டு இருக்க இதுக்கே அழுகிறீங்க. பணங்களும் ஜாஸ்தி ஆயிடல. லோரா, லோரா, லோரா. ஐயோ, என்ன பேச்சு போச்சுக்கானா? என்ன பண்ண? கொலையே வண்டியா? ஐயோ, மர்டர், மர்டர். யோ, கூட்டு வந்தவன் நான் பேசாம இருக்கேன். கொலையே பண்ணி போட்டு ஓவர் ஆக்ட் பண்ணிடுறியா? யோ, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியுமியா? நீ முரட்டாளியா? யோ, கப்பனுக்கு யாரையா பதில் சொல்றது? நாராட்சி மீனாட்சி பாட்டு நீ கேட்டு இல்ல. அதுக்கு முன்னாடியே எங்களை தோண்டி விட்டியா? அதுக்கு பின்னாடி வா. ஐயோ, அங்க போறேன். யோ, ஸ்டாப் பண்ணி மேட்டர் சொல்லியா? நாராட்சி மீனாட்சி பாட்டுல விளக்கு. ஐயோ, அந்த பாட்டு உடியா, மேல வா. அதுக்கப்புறம் யூ வாண்ட் ட்ரிங்க்ஸ் கேட்ட. யா அப்படின்னா அப்புறம் ரெண்டு பேரும் ஊத்தி கொஞ்சம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் யூ வாண்ட் மியூசிக் கேட்ட. சரி. யா அப்படின்னா அதுக்கப்புறம் மியூசிக். ஐயோ, பாட்டு நிறுத்தியா? அதை கேட்ட எவன வந்து ஏறிட்டு போறேன். அதுக்கப்புறம் we both dance அப்படின்னா. யா அப்படின்னு சொன்னா. சரி. இப்படி வேட்டி மடிச்சு கட்டிட்டு அவன் நின்னுட்டு இருந்தா. நல்லா இடுப்ப கட்டி பிடிச்சிட்டு. யோ, யோ, நிறுத்தியா? வேட்டி மடிச்சு கட்ட டான்ஸ் ஒண்ணு நிறுத்தி நீ. உன்னை இப்ப தெரியாது எனக்கு. யோ, பரிசு, நீ பெரிய மனுஷன் தானே? நீ பெரிய மனுஷன் தானே? ஒரு குடும்பஸ்தன், அதுவும் ஒண்ணுக்கு ரெண்டு குடும்பம் வச்சிருக்க. இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு பொண்ணை கூட்டு வரது தப்பு தானே? நீ அதுக்கு மேல போய் கொலையா பண்ணிருக்க. வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்? ஐயோ, வெளியே தெரிஞ்சா மான மரியாதையே போயிருச்சா? அதுக்காக உங்களோட சேர்ந்து என்னை கம்பி என்ன சொல்ற நீ? அதுக்காகத்தான் சான்சரி ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுப்பா. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.